ப்ளூ ஸ்டார் இது வந்து 90s நடக்கிற ஒரு கதை. 90s ப்ளூ ஸ்டார்னு ஒரு டீம் இருக்கு ஒரு உள்ளூர் கிராமத்தில். அந்த உள்ளூர் கிராமத்தில் இந்த ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற டீமுக்கு ஆல்பா அப்படிங்கிற டீமுக்கு ஆகாது. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு காரணத்துக்காக ஒன்று சேர்ந்து ஒரு டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த ப்ளூ ஸ்டார் பற்றின கதை. ஒரு உள்ளூர் கிரிக்கெட், ஸ்ட்ரீட் கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரிலேட்டபுளாக இருக்கும். குறிப்பாக பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடுறவங்களும் ஆளே இருக்காது. 90% கண்டிப்பாக ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கண்டிப்பாக ஆடிருப்போம். அப்படி பார்க்கும்போது எல்லாத்துக்குமே இந்த படம் கண்டிப்பாக ரிலேட்டபுளாக தான் இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அந்த படம் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும். பட் இதில் வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேலையும் சரி அதுவுமே கொஞ்சம் இருக்குது. இந்த படத்துக்கு பிரச்சனை வந்து படம் பிரச்சனைன்னு சொல்ல முடியல, எனக்கு தான் இந்த படம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப நீட்டான கிறிஸ்பான ஸ்போர்ட்ஸ் மூவிலாம் பார்த்து பழகிட்டேன். இந்த 83 இருக்கட்டும், MS Dhoni அன்டோல்ட் ஸ்டோரியாக இருக்கட்டும், தங்கலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் இதாக பார்த்தா கூட எனக்கு அந்த படத்தோட பர்ஃபெக்ஷன் தான் ஞாபகம் வருது. அதுதான் சில பிரச்சனையாக இருக்குது. பட் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான படமாக தெரியும். கிரிக்கெட் பிடிக்கும், ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடுவேன் அப்படின்னா வந்து இந்த மூவி ஓகேஸாக இருக்கும். மற்றபடி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக உட்காரும்போது கொஞ்சம் ரிலேட்டபிள் இல்லாமல் இருக்கும். படத்தோடைய கதை காலத்துக்குள்ளே போக கொஞ்சம் லேட் ஆகும். அதுதான் இந்த படத்தில் ஒரு சின்ன பிரச்சனையாக உங்களுக்கு தோணும். ஏன்னா அந்த இதுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமாலாம் அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் அழகாக சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து அப்படி ஒரு விஷயத்தை பண்ணல. அதனால புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம கிரிக்கெட் பிடிக்காது, ஸ்போர்ட்ஸ் தெரியாது அப்படின்னா. மற்றபடி பார்க்கும்போது ஒரு நீட்டான படம் தான். கேஸ்ட் அண்ட் க்ரூன்னு சொல்லும்போது தான் கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்க்கும்போது தெரிஞ்சது கண்டிப்பாக படத்துக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு எதிர்பார்த்த சில விஷயங்கள் இருந்தது. ஆனால் அதெல்லாம் ரியாலிட்டிலேயே நடக்கிறது தான், இந்த பாலிடிக்ஸ் அதெல்லாம். மற்றபடி பார்க்கும்போது அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி ரெண்டுலேயுமே வந்து இவங்க வந்து எனக்கு பிடிச்ச பேர் தான். அசோக் அண்ணனுக்கு யார் கலர் பூசி விட்டாங்கன்னு தெரியல. நேச்சுரலாகவே அவர் வந்து ஒயிட்டாக தான் இருப்பார். அப்படியே நடிச்சிருக்கலாம். ஏன் இந்த இப்படிப்பட்ட ஊருக்காரனா எப்படி, உள்ளூர்காரனா எப்படி இந்த மாதிரி கலர் பூசி தான் வரணும்னு அப்படிலாம் எதுவும் கிடையாது. நேச்சுரலாகவே இருந்திருக்கலாம். அது ஒன்று. அப்புறம் கீர்த்தி பாண்டியன் அவங்க ஒரிஜினல் வாய்ஸ் என்னன்னு தெரியல, யார் டப்பிங் பண்ணுன்னு தெரியல. அவங்களுடைய டப்பிங் வந்து எனக்கு ஒரு இரிட்டேட்டாகவே இருந்தது. நல்ல ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் வச்சுருக்கலாம். அது ஒரு இதாக பட்டது. மற்றபடி பார்க்கும்போது அதாங்க கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி பார்க்கும்போது ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடுவேன், கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா ஓகே, இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 100க்கு 75 மார்க்ஸ் தரலாம். ஒரு நீட்டான ஒரு வாட்ச் தான் இந்த ப்ளூ ஸ்டார். நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஓகே, நல்லாவே தான் பண்ணியிருந்தாங்க ஓரளவுக்கு. எனக்கு கிரிக்கெட் நல்லாவே பிடிக்கும், நல்லா தெரியும். ஒரு 10-13 வருஷமாக பார்த்துட்டு இருப்பேன். அதனால் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டும் நிறைய ஆடிருக்கேன். அதனால் ரிலேட்டபுளாக இருந்தது. நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடும்போது கிரிக்கெட் ஆடுறோமோ இல்லையோ கண்டிப்பாக சண்டை ஒன்று வந்துடும். அந்த மாதிரி இந்த படத்தில் சண்டை அதிகமாக வருது. அதுதான் படத்துடைய ஹைலைட்டே. டைம் இருந்தால் பாருங்கள். ஓவராலாக ஒரு குட் வாட்ச் தான்.